அமெரிக்காவுடைய ஏர்பேஸ் எங்கெல்லாம் உலகத்தில் இருக்கிறதோ அந்த இடத்தை இலக்கு வைத்து ஈரான் தாக்குதலை நடாத்தினால் நேட்டோவுடைய 32 நாடுகளும் ஈரானுக்கு எதிராக திரும்பி அமெரிக்காவுக்கு ஆதரவாக நின்று போரிடும் என்பதாக பிரித்தானியாவுடைய பிரைம் மினிஸ்டர் கெய்ர் ஸ்டார்மர் அவர்கள் தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறார்கள். இவர் சொன்ன வார்த்தையை பார்க்கும் பொழுது நேட்டோவுடைய 32 நாடுகளும் ஈரானுக்கு எதிராக போர் தொடுத்தால் அது நபி அவர்கள் ஹதீஸிலே கூறிய மல்ஹமாவுக்குரிய அறிகுறியா என்பதை பற்றி தான் தெளிவாக இந்த பதிவிலே பார்க்க இருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி அம்மா பஅத். கண்ணியத்திற்குரிய இறைவனின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நம் அனைவர் மீதும் உண்டாவதாக. தற்பொழுது மத்திய கிழக்குடைய நிலவரத்தை பார்க்கும் பொழுது ஏதோ ஒரு விடயத்தின் பக்கம் சென்று கொண்டிருப்பது நன்றாக எங்களுக்கு விளங்குகிறது. அது மல்ஹமாவாக இருப்பதற்கும் அதிக வாய்ப்புகள் இருக்கின்றன. அது எப்படி என்பதைத்தான் இந்த பதிவிலே நாங்கள் தெளிவாக பார்க்க இருக்கிறோம். எங்களுக்கு தெரியும், கடந்த 13 நாட்களாக ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் மத்தியிலே யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. இது பற்றிய முழு தகவல்களை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டுமா? என்னுடைய அடுத்த சேனலான AFK அரவுண்ட் தி வேர்ல்டிலே இதை பற்றி நான் தெளிவாக பேசியிருக்கிறேன். அதிலே இந்த யுத்தம் சம்பந்தப்பட்ட அப்டேட்டுகளை நீங்கள் அறிந்து கொள்ளலாம். இந்த யுத்தத்துடைய காலகட்டத்தில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை அமெரிக்கா என்ன செய்தது? நேரடியாக யுத்தத்திலே இன்வால்வ் ஆகி இஸ்ரேலுக்கு ஆதரவாக தன்னுடைய அதிநவீன அதிக டெக்னாலஜி இருக்கக்கூடிய B2 என்ற பிரமாண்டமான போர் விமானத்தின் மூலமாக 13,600 கிலோ எடையுடைய அந்த பங்கர் பஸ்டர் குண்டை ஈரானுடைய அணுத்தளத்தின் மீது வீசியது. இதன் காரணமாக ஈரானுடைய முக்கியமான 3 அணுத்தளங்கள் ஃப்ரோடோ, நட்டான்ஸ், அஸ்பஹான் ஆகிய 3 இடங்களிலே இருந்த அணு ஆயுத தளங்களை இலக்கு வைத்து தாக்கியிருந்தது. அந்த இடம் சேதமாக்கப்பட்டது. ஆனாலும் இவர்கள் தாக்குவதற்கு முன்னால் அந்த இடத்திலே இருந்த எல்லா ஆயுதங்களையும் எல்லா பொருட்களையும் வேறு இடத்திற்கு நாங்கள் இடமாற்றி விட்டோம் என்பதாக ஈரான் சொல்லியிருந்தது. எது எப்படி இருந்தாலும் வெற்றி இடத்தை நோக்கியாவது அமெரிக்கா இந்த தாக்குதலை நடாத்தியிருந்தது. இதற்கு பதிலளிக்கும் முகமாக ஈரானுடைய சுப்ரீம் லீடர் ஆயத்துல்லா அலி அல் ஹமீனி என்ன சொல்லியிருந்தார்? மிக வேகமாக நாங்கள் தாமதம் இல்லாமல் இதற்கு பதிலடி கொடுப்போம், அமெரிக்காவுக்கு நாங்கள் யார் என்று காட்டுவோம் என்று சொல்லியிருந்தார். இதன் அடிப்படையில் கடந்த திங்கட்கிழமை அன்று இரவு ஸ்ரீலங்காவுடைய நேரப்படி 10:30 மணி அளவிலே கட்டாரிலே இயங்கிக் கொண்டிருந்த அமெரிக்கா இதே போல நேட்டோவுடைய மிக பிரமாண்டமான விமான தளம் தான் அல் உதைத். இந்த அல் உதைதை இலக்கு வைத்து ஈரான் ஏவுகணை தாக்குதலை நடாத்தியிருந்தது. இதிலே பலது வானிலை வைத்து முறியடிக்கப்பட்டாலும் 1-2 அந்த பேசிலே விழுந்து மிகப்பெரிய சேதத்தை ஏற்படுத்தி இருந்ததை நாங்கள் அவதானித்தோம். இந்த சந்தர்ப்பத்தில் பிரித்தானியாவுடைய பிரதமர் கெய்ர் ஸ்டார்மர் என்ன சொல்லியிருந்தார் என்றால், அமெரிக்காவுடைய ஏர்பேஸ் உலகத்திலே எங்கெல்லாம் இருக்கிறதோ அந்த இடத்தை ஈரான் இலக்கு வைத்து தாக்கினால் நேட்டோ நாடுகள் ஈரானுக்கு எதிராக போர் தொடுப்பதற்கு தயாராகி விடுவோம் என்று கூறியிருந்தார். இவர் சொன்ன வார்த்தை தான் மிகப்பெரிய அதிர்வலையை ஏற்படுத்தியிருக்கிறது. ஏனென்று சொன்னால், கடந்த திங்கட்கிழமை, அதாவது முந்தைய தினம் இரவு கட்டாரில் மட்டுமல்ல ஈராக்கிலே இருந்த அமெரிக்காவுடைய ஏர்பேஸின் மீதும் ஈரான் தாக்குதலை நடாத்தியிருந்தது. இந்த கெய்ர் ஸ்டார்மர் சொல்வது பிரகாரம் நேட்டோவுடைய 32 நாடுகளும் ஈரானுக்கு எதிராக திரும்பினால் இந்த இடத்திலே என்ன நடக்கும் என்பதைத்தான் நாங்கள் அவதானிக்க வேண்டும். கட்டாரின் மீது தாக்குதலை நடாத்தியதற்கு அரபு நாடுகள் எல்லாமே ஒன்றிணைந்து, அது UAE ஆக இருக்கலாம், குவைட்டாக இருக்கலாம், கட்டாராக இருக்கலாம், பஹ்ரைனாக இருக்கலாம், சவுதி அரேபியாவாக இருக்கலாம், எல்லா மிடில் ஈஸ்டில் இருக்கக்கூடிய அரபு நாடுகள் ஒன்றாக இணைந்து ஈரானுக்கு கண்டனத்தை தெரிவித்ததையும் நாங்கள் பார்த்திருக்கிறோம். அருமையானவர்களை, இந்த சவுதி அரேபியா இதே போல UAE கட்டாரை எடுத்துக்கொண்டால் சமீபத்தில் தான் அமெரிக்காவுடன் மிகப்பெரிய ஒப்பந்தம் நடந்து முடிந்திருந்தது. அது மட்டுமல்லாமல் கட்டாரிலே இருக்கக்கூடிய அந்த அல் உதைத் என்ற மிகப்பெரிய விமான தளமும் 10 வருட அக்ரிமெண்ட் அடிப்படையில் தான் கட்டார் அமெரிக்காவுக்கு கொடுத்திருக்கிறது. 2022 இருந்து 2032 வரை இருக்கக்கூடிய அந்த 10 வருட காலப்பகுதியில் இந்த இடத்தில் அமெரிக்காவுடைய படைகள் இருக்கலாம் என்ற அக்ரிமெண்ட் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த அல் உதைத் என்ற விமான தளத்திலே 10,000க்கு மேற்பட்ட அமெரிக்க வீரர்கள் முகாமிட்டிருக்கிறார்கள். இந்த அல் உதைத் என்ற விமான தளத்திலே MQ-9 ரிப்பர் என்ற
ட்ரோன்கள், இதே போல M52 என்ற போர் விமானங்கள், C-17 என்ற சரக்கு விமானங்கள் இயக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. இந்த இடத்திலே அமெரிக்காவுடைய பல விமானங்கள், இதே போல நேட்டோவுடைய பல விமானங்கள் அமைந்திருக்கிறது. இந்த சந்தர்ப்பத்தில் தான் பிரித்தானியாவுடைய பிரைம் மினிஸ்டர் கைர் ஸ்ட்ரோமர் இந்த அறிவிப்பை விட்டிருக்கிறார். சவுதி அரேபியாவை எடுத்துக்கொண்டாலும் அமெரிக்காவுடைய ஏர்பேஸ் இருக்கிறது, கட்டாரை எடுத்துக்கொண்டாலும் இருக்கிறது, பஹ்ரைனை எடுத்துக்கொண்டாலும் இருக்கிறது, டர்க்கியை எடுத்துக்கொண்டாலும் இருக்கிறது, குவைட்டை எடுத்துக்கொண்டாலும் இருக்கிறது, ஈராக் எடுத்துக்கொண்டாலும் இருக்கிறது, சிரியாவை எடுத்துக்கொண்டாலும் இருக்கிறது. இந்த மத்திய கிழக்கிலே இருக்கக்கூடிய அரபு நாடுகளிலே அமெரிக்காவுடைய நேட்டோவுடைய ஏர்பேஸ்கள் அதிகமாக இருக்கின்றன. இந்த சந்தர்ப்பத்தில் தான் ஈரான் கட்டாரிலே இருக்கக்கூடிய அமெரிக்காவுடைய ஏர்பேஸின் மீது தாக்குதலை நடாத்தியிருக்கிறது, ஈராக்கிலும் தாக்குதலை நடாத்தியிருக்கிறது. இந்த சந்தர்ப்பத்தில் அரபு நாடுகள் எல்லாம் ஐரோப்பிய நாடுகளுடன், குறிப்பாக அமெரிக்காவுடன் ஒரு ஒப்பந்தத்திலே இருக்கிறது. இந்த சந்தர்ப்பத்தில் ஈரான் தாக்குதலை நடாத்தியதற்கு பிறகு அரபு நாடுகள் எல்லாமே சேர்ந்து ஈரானுக்கு எதிராக கண்டனத்தை தெரிவித்த காட்சிகளை நாங்கள் பார்த்தோம். கைர் ஸ்ட்ரோமர் சொல்வது போல் உண்மையுமே நடந்துவிட்டால் அரபு நாடுகளும் ஐரோப்பிய ஒன்றியம் நேட்டோவும் சேர்ந்து ஈரானுக்கு எதிராக ஒன்று சேர்வதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றன. இந்த விடயத்தை பார்க்கும் பொழுது சஹீஹ் முஸ்லிமுடைய ரிவாயத் ஒத்துப்போவது போல் எங்களுக்கு விளங்குகிறது. மல்ஹமாவுடைய விடயமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீண்ட ஹதீஸிலே சொல்லியிருக்கிறார்கள். மல்ஹமா இந்த சந்தர்ப்பத்திலே நடக்கும், எங்கு நடக்கும், யாரெல்லாம் இதிலே ஒன்று சேர்வார்கள் என்ற எல்லா விடயத்தையும் தனியாக ஒரு பதிவிலே நான் பேசியிருக்கிறேன். அதனுடைய லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை தருகிறேன், செக் பண்ணி பார்த்துக் கொள்ளுங்கள். இப்பொழுது இந்த விடயத்தை வைத்துவிட்டு ஹதீஸிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறார்கள் என்று பார்த்தால் இந்த ரெண்டு விடயமும் எப்படி ஒத்துப்போகிறது என்பது நமக்கு நன்றாக புரியும். அபூ தாவூதுடைய சஹீஹான ரிவாயத் வருது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சதுசாலிஹூன ரோம சுல்ஹன் ஆமினன். ரோமர்கள் என்று சொல்லும் பொழுது இந்த இடத்திலே அதிகமான மார்க்க அறிஞர்களுடைய கருத்து ஐரோப்பிய ஒன்றியத்தை சேர்ந்த நாடுகள் தான், அதாவது யூரோப் யூனியன், நேட்டோவுடைய நாடுகள். இந்த நேட்டோவுடைய நாடுகள் இந்த கிறிஸ்தவர்கள் உங்களுடன் அமைதி பேச்சுவார்த்தை நடாத்துவார்கள், உங்களுக்கு மத்தியிலே ஒரு அமைதியான ஒப்பந்தம் எக்ரிமெண்ட் நடக்கும். இந்த சந்தர்ப்பத்தில் ஃபதஹ்ஸூன அன்தும் வஹும் அதுவன் மின் வராஇக்கும், அதாவது நீங்களும் அந்த கிறிஸ்தவர்கள், அதாவது ஐரோப்பியர்களும் சேர்ந்து உங்களுக்கு பின்னால் இருக்கக்கூடிய ஒரு எதிரியுடன் யுத்தம் செய்வீர்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸிலே சொன்னார்கள். அந்த எதிரி யார் என்று பார்க்கும் பொழுது அதிகமானவர்களுடைய கருத்து என்னவென்றால் அது ஈரானை தான் குறிக்கும். ஏனென்று சொன்னால் தற்பொழுதுடைய இந்த நிலைமையை பார்க்கும் பொழுது ஈரான் தான் அரபியர்களுக்கும் எதிரியாக இருக்கிறார்கள், இதே போல ஐரோப்பாவுக்கும் எதிரிகளாக இருக்கிறார்கள். ஆகவே இந்த ஈரானுடன் சேர்ந்து அரபியர்களும் ஐரோப்பியர்களும் சேர்ந்து யுத்தம் செய்வார்கள். இப்படி யுத்தம் நடக்கும் பொழுது நீங்கள் எல்லோரும் அந்த எதிரியை வீழ்த்துவீர்கள், வெற்றி பெறுவீர்கள், கனிமத் பொருட்களையும் நீங்கள் அடைவீர்கள். இந்த சந்தர்ப்பத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு கிறிஸ்தவன் என்ன செய்வான், தன்னுடைய அந்த சிலுவையை தூக்கி காட்டி இதன் காரணமாகத்தான் எங்களுக்கு வெற்றி கிடைத்தது என்று அவன் கூறுவான். இந்த சந்தர்ப்பத்தில் ஒரு முஸ்லிம் என்ன செய்வார், கோபப்பட்டு அந்த சிலுவையை அப்படி உடைத்து விடுவார். இந்த விடயம் நடந்ததற்கு பிறகு இந்த முஸ்லிம்களும் ரோமர்களும் ஒன்று சேர்ந்து தான் இருந்தார்கள். இந்த நிகழ்வு நடந்ததற்கு பிறகு இந்த படையை இரண்டாக பிரிந்துவிடும், அதாவது ரோமர்கள் ஐரோப்பிய ஒன்றியம் தனியாக ஆகிவிடும், இந்த அரபியர்கள் முஸ்லிம்கள் தனியாக ஆகிவிடுவார்கள். இந்த சந்தர்ப்பத்தில் தான் மல்ஹமா உருவாகும் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இந்த இரண்டு பிரிவினருக்கு மத்தியில் தான், அதாவது முஸ்லிம்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் மத்தியில் தான் பிரமாண்டமான அல் மல்ஹமா அல் குப்ரா என்ற ஹதீஸிலே சொல்லப்பட்ட யுத்தம் நடக்கும் என்று நபி அவர்கள் சொன்னார்கள். இந்த யுத்தத்துடைய சந்தர்ப்பத்திலே அருமையானவர்களே, ரோமர்கள் அதாவது ஐரோப்பியர்களுடைய படை எந்த இடத்தில் இருக்கும், முஸ்லிம்களுடைய படை எந்த இடத்தில் இருக்கும் என்பதையும் தெளிவாக நபி அவர்கள் சொன்னார்கள். சஹீஹ் முஸ்லிமுடைய ரிவாயத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா தகூமு ஸாஅ, மறுமை நாள் நிகழ மாட்டாது, ஹத்தா யன்ஸில ரோம் பி அமாக் அவு பி தாபிக், அமாக் அல்லது தாபிக் என்ற இடத்திலே ரோமர்கள் இறங்கும் வரை மறுமை நாள் நிகழாது என்று சொன்னார்கள். அதாவது இந்த மல்ஹமாவுடைய சந்தர்ப்பத்திலே ரோமர்கள் அதாவது ஐரோப்பியர்களுடைய படை தாபிக் அல்லது அமாக் என்ற இடத்தில் தான் தங்குவார்கள் என்று சொல்லப்படுகிறது. இந்த இடம் எங்கே இருக்கிறது என்று பார்த்தால் சிரியாவுடைய இரண்டாவது பெரிய நகரம் தான் ஹலப். இந்த ஹலபுக்கு சமீபமாகத்தான் இந்த அமாக் அல்லது தாபிக் என்ற இடம் இருக்கிறது. ஆகவே மல்ஹமா நடக்கக்கூடிய பூமி சிரியாவுடைய பூமி என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவாக சொல்லிவிட்டார்கள். கிறிஸ்தவர்கள் ஐரோப்பியர்கள் தாபிக் அல்லது அமாக் என்ற இடத்திலே இருந்தால் முஸ்லிம்
முஸ்லிம்கள் எங்கே இருப்பார்கள் அதையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். முஸ்னத் அஹ்மத் அபூ தாவூதுடைய ரிவாயத் வருது. அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஃபுஸ்தாத்துல் முஸ்லிமீன யௌமல் மல்ஹமா, மல்ஹமாவுடைய நாளிலே முஸ்லிம்களுடைய படை எந்த இடத்திலே முகாம் அமைக்கும் தெரியுமா? பில் கௌதா இலா ஜானிபி மதீனத்தின் யுகாலு லஹா திமஷ்க் மின் கைரி மதாஇனி ஷாம், ஷாமுடைய ஊர்களிலே மிகவும் சிறந்த ஊரான திமஷ்குக்கு, அதாவது சிரியாவுடைய தலைநகரம் டெமஸ்கஸ்க்கு தான் திமஷ்க் என்ற அரபியிலே சொல்லப்படும். இந்த டெமஸ்கஸுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய கௌதா என்ற இடத்தில் தான் முஸ்லிம்களுடைய படை முகாமிட்டிருக்கும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இதற்கு பிறகு தான் இரண்டு படைக்கும் மத்தியிலே மிகப்பெரிய யுத்தம் நடக்கும். எதிரிகளுடைய ஆயுதம் அவர்களுடைய படைகளை பார்த்து முஸ்லிம்களில் மூன்றில் ஒரு பிரிவினர் பயந்து புறமிதுகிட்டு ஓடிவிடுவார்கள். இவர்களை பார்த்து நபி அவங்க சொன்னாங்க, ஷிராருன்னாஸ், மக்களிலே மிகவும் கெட்டவர்கள் என்பதாக சொன்னார்கள். அதற்கு பிறகு ஏனையவர்கள் இணைந்து இந்த காஃபிர்களுடன் இந்த ஐரோப்பியர்களுடன் யுத்தம் செய்வார்கள். இந்த சந்தர்ப்பத்திலே மூன்றில் இன்னொரு பகுதியானவர்கள் ஷஹீதாக்கப்படுவார்கள். இவர்கள் தான் ஷுஹதாக்களிலே சிறந்தவர்கள் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள். அதற்கு பிறகு எஞ்சியிருக்கக்கூடிய முஸ்லிம்களின் மூலமாக இந்த மல்ஹமாவிலே மிகப்பெரிய வெற்றியை அல்லாஹ் கொடுப்பான். ரோமர்களுடைய படையை தோற்கடிப்பார்கள். அல்லாஹ் இவர்களுக்கு வெற்றியை கொடுப்பான் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். மிக பிரமாண்டமான ஒரு யுத்தம் கண்ணியமானவர்களே. இந்த யுத்தத்தை பற்றிய முழுமையான விடயங்களை அந்த பதிவிலே நான் பேசியிருக்கிறேன். அதிலே இது பற்றிய சகல விடயங்களையும் உங்களால் அறிந்து கொள்ள முடியும். ஆகவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தான் எங்களையும் எங்களுடைய குடும்பத்தாரையும் எங்களுடைய பரம்பரையினரையும் பூரா முஸ்லிம்களையும் இந்த பயங்கரமான குழப்பங்களிலிருந்து பாதுகாக்க வேண்டும். இமாம் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் வரக்கூடிய காலம் நெருங்கிவிட்டது. இமாம் மஹ்தி அலைஹிஸ்ஸலாத்தை நோக்கித்தான் இந்த உலகம் தற்பொழுது நகர்ந்து கொண்டிருக்கிறது. என்ன நடக்கும் என்று பொறுத்திருந்து பார்ப்போம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரையும் கபூல் செய்வானாக. ஜஸாக்குமுல்லாஹு கைர். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.